குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2வது பருவம். 2வது பருவத்தில் கண்ணெனத் தகும் முதல் பாடம் பார்க்குறோம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது? சீனா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எதுனா சீனா. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடு இல்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா. அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா. அரங்கநாதன். எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது? மதுரை. எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது? மதுரை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும்? இன எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும்? இன எழுத்துக்கள். கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார்? காமராசர். கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார்னா காமராசர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்னா ஔவையார். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1976. காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1976. காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? கன்னியாகுமரி. காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? கன்னியாகுமரி. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாடியவர் யார்? பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாடியவர் யார்? பெரியார். காமராசர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000 ஆண்டு. காமராசர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000 ஆண்டு. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா. அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா. அரங்கநாதன் விருது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் எவை? தமிழ் நூல்கள். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் எவை? தமிழ் நூல்கள். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே டேஷாவது பெரிய நூலகம்? 2வது பெரிய நூலகம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே டேஷாவது பெரிய நூலகம்? 2வது பெரிய நூலகம். தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை. ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை. ஆயுத எழுத்து. தேசம் என்பதன் பொருள் என்ன? நாடு. தேசம் என்பதன் பொருள் என்ன? நாடு. நெறி என்பதன் பொருள் என்ன? வழி. நெறி என்பதன் பொருள் என்ன? வழி. பாரதிதாசன் யாரை எனது வலது கை என்று புகழ்ந்தார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பாரதிதாசன் யாரை எனது வலது கை என்று புகழ்ந்தார்?
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராசர். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 31. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 31. மூத்தோர் கூறும் அறிவுரை எனப்படுவது டேஷ். மூதுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை எனப்படுவது டேஷ். மூதுரை. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி 400. தேங்க்யூ.